தாவேகாவின் பயணத்தை உங்களால் கணிக்க முடிகிறதா சார்? கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போய்விடுவார்கள், பாஜக அவர்களை கூட்டணிக்கில் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றெல்லாம் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டிவிட்டு இப்போது சேலத்தில் 4ஆம் தேதி பயணத்தை கேட்டுக்கிறார்கள். ஆனால் அது இந்த டிசம்பர் 6ஆம் தேதிக்கு முன்னதாக வருகிறது என்று அது கொடுக்க முடியாது, வேறு தேதி என்று காவல்துறை மறுத்திருக்கிறது. மீண்டும் இந்த பயணத்தை தொடங்குவதன் மூலமாக அவருடைய அந்த நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு சலசலப்பையும் ஒரு பரபரப்பையும் தேவையில்லாத ஒரு விஷயங்களையும் செய்து அதன் மூலமாக சரியா பேசி இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பேசினாலும் சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவா பேசினாலும் பரவாயில்ல என்னை பத்தி பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு. விஜய் வீட்டை விட்டே வெளியில வராம 30 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த சம்பவத்துக்கு பிறகு இருந்தாலும் 30 நாட்களும் ஊடகத்தை தாண்டி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது விஜய் குறித்து. அதுல அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்ப மறுபடியும் அவர் களத்துக்குள்ள வரார், அவர் பர்மிஷன் கேட்கிறாரு. நல்லா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அவருக்கு மட்டும் எப்படி தெரியாம போச்சு? டிசம்பர் 6ஆம் தேதி என்பது மிக மிக மோசமான ஒரு கருப்பு நாளாக பார்க்கப்படுது. அந்த நாளில் பெரும்பாலும் எங்கேயுமே ஊர்வலத்துக்கோ அல்லது கூட்டத்திற்கோ பொதுக்கூட்டத்துக்கோ பெரும்பாலும் அனுமதி வழங்கப்படுவது இல்லை. தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த நாளை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவங்க கேட்டு பர்மிஷன் வாங்குவதற்கு முயற்சி எடுப்பாங்க. நான் திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை இவர்கள் மீது வைத்துக்கிட்டே இருக்கேன். தாவேகா என்பது தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்காக வரவில்லை, அரசியல் செய்கிறவர்களுக்கு ஒரு வியாதி பிடிப்பதற்காக, அரசியல் வியாதி அது தாவேகா. மோசமான குற்றச்சாட்டா தான் தோணும். ஆனா அவருடைய செயல்பாடுகளை எடுத்து பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் ஆரம்ப நாளிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இதையெல்லாம் நாங்க செய்ய போறோம்னு சொன்னதே கிடையாது. நீங்க குற்றச்சாட்டை யார் மனவன வைக்கலாம். இப்ப ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைப்பது வழக்கமாக வைக்கிற ஒரு விஷயம், தப்பே இல்லை, அவர்கள் வைக்கலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டை வைப்பதோடு சேர்த்து நான் மாற்றாக வருகிறேன், மாற்று சக்தியாக வருகிறேன்னு சொல்லக்கூடியவர் தெளிவான ஒரு விளக்கத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். அவர் வெளியிட்ட வீடியோக்களும் சரி, அவர் பேசிய பேச்சிலும் சரி, எரிச்சல் ஊட்டுகிற வெறுப்பு அரசியலை தவிர வேறு எந்த விதத்திலும் பலன் அளிக்கிற விஷயம் சொல்லவே இல்லை. சரி, உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டுது. எனக்கு இல்ல சார், தாவேகா ரசிகர்களுக்கு விரும்புதா, விருப்பமா தான் சார். அது ஜென்சி கூட்டம் சார், அது ஜென்சி கூட்டம். அவர்களுக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னொரு விஷயம், எங்க போய் எதற்காக பேசுகிறோம் தெரியாது அந்த கூட்டம். பேசி எஸ்ஐஆர் குறித்து தெளிவான விளக்கத்தை சொன்னதாக ஒரு வீடியோ வெளியிட்டார். யார் வெளியிட்டது? விஜய் வெளியிட்டார். அந்த வீடியோல என்ன சொல்றாரு? இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாரு? திமுக அரசாங்கமா? திமுக அரசாங்கம் கொண்டு வந்து, மாநில அரசாங்கம் கொண்டு வந்தது. ஒன்றிய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. அங்க ஒரு தெளிவு என்ன சொல்ல வராருன்னா, இந்த ஃபார்மை கொடுக்காம தடுக்கிறாங்க, நீங்க போய் அங்க பண்ணுங்க. அதை எந்த அட்ரஸ் அனுப்புறாரு? அட்ரஸ்லயே தப்பு. ஒரு நடிகர் இது மாதிரி தான் முன்னாடி நான் எம்எல்ஏ போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு மனுவை கொண்டு போய் உள்ளாட்சி அமைப்பில் கொடுத்தாரு. அந்த நடிகர் நண்பர்ன்றதுனால பேர் சொல்ல, நான் ஊருக்கே தெரியும் அது. அந்த மாதிரி தான் இவரும் என்ன பண்றாரு? கூட இருக்கிற யார், நான் இதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவர்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் தலைவன் எவ்வளியோ அப்படிதான் தொண்டர்கள் இருப்பாங்க சொல்லுவாங்க. இது தலைவனே சரியில்லைன்னா தொண்டர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. தொடர்ச்சியாக தான் செய்கிறது தவறு என்பதையே புரிந்து கொள்ள முடியாமல் தான் செய்கிறதெல்லாம் சரி, ஜென்சி கூட்டமே வா அப்படின்னு அந்த வார்த்தையை விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்றாரு. சார், இது அரசியலா சார்? இது நீங்க செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ போடுறது, அப்புறம் நீங்க அறிக்கை விடுறது, வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிறது, இது அரசியலா? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த விஜய் இதுவரை என்ன ஒரே ஒரு நன்மை செய்தார்னு ஒரு பட்டியல் போட சொல்லுங்க. பட்டியலே வேணாம், ஒரே ஒரு செய்கை. அவர் உழைத்து வாங்கியதா சொல்லப்படுகிற 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாருல்ல, இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்கள் தானே 200 ரூபாய் டிக்கெட்டு 2000 ரூபாய் விற்கிறாருல்ல, அதுல இருந்து தானே கிடைக்கிற சம்பளம். என்ன தொகையை மக்களுக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார்? ஸ்பான்சர் இல்லாம. சரி, இந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு உதவி நோட் புக் கொடுத்துட்டா ஊர்ல இருக்க எல்லாரும் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் ஒரு சார், இதுக்காக உடனே முதலமைச்சர் நாற்காலி கொடுத்துருவாங்களா சார் மக்கள்? உடனே முதலமைச்சர் இல்ல, அரசியலுக்கு கனவுலக முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் ஆசையில் இல்ல, அவரு முதலமைச்சராவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிதான் தூக்கி கொண்டாடுறாங்க. அவர்களுக்கு அடிப்படை அறிவு இல்லை, ஆனா ஒரு ஓட்டு இருக்கு. அது ஓட்டே உழாது சார். நீங்க 10% மேல உழவுன்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. முறைப்படுத்தவே இல்லையே. நான் திரும்ப இதே அமர்வுல இதே அரங்கல விஜயகாந்த் விட குறைய வாங்குவாங்கங்களா? 6% விட குறைய வாங்குவாங்க. எங்க அண்ணன் சீமானை விட கம்மியா தான் சார் வாங்குவார். பலமுறை சொல்லியிருக்கேன். ஓ, இப்போ இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது. ஏன்னா
நீங்க கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் விஜய் தவற விட்டுக்கிட்டே இருக்கார். அவர் கிடைக்கிற வாய்ப்பு, மக்கள்கிட்ட போய் நிற்க வேண்டிய வாய்ப்பு, அவர் இறங்கி செய்ய வேண்டிய வாய்ப்பு. எதற்குமே நான் பேச மாட்டேன், ஆனா வீடியோ பேசுவேன். எதற்குமே வரமாட்டேன், திமுக அரசாங்கத்தை குறை சொல்லுவேன்.